இந்தியா வந்து இறங்கிய இயேசுவும் ராயப்பனும் காஷ்மீரின் அடிவாரத்தில் அற்புதமான ஒரு பெரிய கிராமத்தில் வாழ்க்கையை துவங்கினார்கள். கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். இன்றைய சூழ்நிலையிலேயே ஒரு மனிதன், புதிய மனிதன் ஒரு ஊருக்கு போனால் அவனை அடித்து எய்ட்ஸ் ஊசி போட வந்தவன் என்ற குற்றத்தை சுமத்தி அவனை கல்லால் அடிப்பதும், தரையில் போட்டு புரட்டுவதும், டீசல் என்ற எரியும் திரவத்தை அவன் மேல் ஊற்றியும் கொளுத்தியும் விடுகிற நிலைதானே. அப்போதெல்லாம் கருப்பு கருப்பாக மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் செக்கச் செவேல் என்று கண்கள் எல்லாம் நீல நிறத்தில் அவனோடு ஒருவன். அந்த சூழலில் இருவரும் கிராமத்திற்குள் அடியெடுத்து வைத்ததும் மக்கள் பயந்து போய் இயேசுவையும் ராயப்பனையும் முதலில் கும்பல் கும்பலாக மரத்தில் ஏறி நின்று எட்டி பார்த்த பின் ஈட்டிகளை எறிய ஆயத்தமாகவும் இருப்பதை அறிந்த இயேசு தான் கற்ற கும்பு கலையின் சமாச்சாரங்களையும் உயரத்தில் பறந்தும் வித்தைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் செய்து காட்ட, ஆகா, 2 பேரும் மனிதர்களே இல்லை தெய்வங்கள் என்று கருதிய மக்கள் அனைவரும் பொத் பொத் என்று விழுந்து தலைகுப்பர கிடந்தனர். இயேசு அவர்களின் அருகே சென்று ஒருவனின் தலையை அன்பாக தடவி நீவி விட்டு கொண்டு, அன்றைய எகிப்து முறையில் ஒன்றான கட்டிப்பிடித்து உச்சியில் முத்தமிடுதல் என்ற மென்மையான காரியத்தை செய்ய ஒவ்வொருவராக வரிசையில் நின்றனர். ஒரு வயதான பெண்மணிக்கு தொழுநோய் வந்திருக்க கந்தலாடையும் அவளின் தாய்மை ஸ்தானத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்க இயேசு அந்த பெண்மணியை அழைத்து ராயப்பனை ஒரு மண் சட்டியில் தண்ணீர் கொண்டு வர செய்தார். பெண்மணியை சுத்தமாக கழுவி அங்கிருந்து அவருக்கு தெரிந்த மூலிகைகளை எடுத்து அரைத்து மருந்தாக்கி கொடுத்து புது ஆடையை ஜாடை மூலம் கொண்டு வர செய்து பெண்மணிக்கு அணிந்துவிட, புரிந்தோ புரியாமலோ ஒட்டுமொத்த கூட்டமும் ஓவென்று அழுதார்கள்.